அவர் மலரடியே போதுமே அப்பனை கணபதியை எங்கோரோ எனக்கு அருள் உணர்ந்து மாடும் ஐயோ மே படிக்க வைக்க
மயிலப்பூரம் நகரில் வாழும் அதுக்கும் மொழி கவிகள் பாடும் அருந்தவாடம் முருங்க வைக்கும் முருங்க அதிகாரம் சில்ல பிள்ளையார் கூடத்தில் சாந்தோடைய குலமாதிலே வந்தோடித்த உத்தமாரா யாரு என்று கேட்டோமானா கேட்டோ சாமியார் புலவர் பணத்தில் மறப்பதில்லை ஒரு நாள் ஒரு நாள் ஒரு வாழ்வெடுக்கும் சேவைகளா விச்சை வடித்தவர்க்கு அடப்பமட்டில் முக்கால் விச்சை வடித்தவர்க்கு உன்னோடு சேவைகளா முழு விச்சை வடித்தவர் முழு விச்சை வடித்தவர் மலைய கலைஞர் என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற உருவாக பிறப்பித்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதே நாடு நல்ல நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு மல்ல பொழிவும் நாடு இந்த செல்வம் இதோ நாடு இங்கே மஞ்சள் விளையும் நாடு இங்கே மஞ்சள் விளையும்
என்ன நாடு என்று கேட்டால் தென்காசி மாவட்டமா கடைய நல்ல வட்டத்தில பாப்பாம்மா ஊரதில பெரிய தெரு தன்னாதில ஹரிராம செய்ய பாடவோ நாடு நாடு என்று கேட்டால் எந்த நாடு ஐயா? எந்த நாடம்மா? அதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எந்த ஊர் என்று கேட்டால் எந்த ஊர்? எந்த ஊரம்மா? நீர் வளம், நில வளம், பொன் வளம், பொருள் வளம் நிறைந்த எல்லா வளமும் நிறைந்த தென்காசி மாவட்டம். மாவட்டம். தென்காசி மாவட்டம் கடைய வட்டத்திலே பாப்பாங்குளம் என்று சொல்லக்கூடிய இந்த மாநகரில மாநகரில் பெரிய தெருவிலே அமர்ந்திருக்கக்கூடிய அப்பனாகப்பட்ட ஹரிராமருடைய ஆலயத்தில் நாமல் வெள்ளிசை பாட வந்திருக்கிறோம். நமக்கு எங்க ஊர் என்று கேட்டா எந்த ஊரம்மா? நமக்கு ரொம்ப தூரம் அப்படிதானே? நமக்கு ஆமா 10 கிலோமீட்டர் தாண்டி போகணும்ல. 10 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஆமா, நடந்து போனா 10 கிலோமீட்டர். நடந்து போனா 10 கிலோமீட்டர். ஆமா, பறந்து போனா 1 கிலோமீட்டர். பறந்து போனா 1 கிலோமீட்டர். உருண்டு போனா 50 கிலோமீட்டர். அடியா, நமக்கு எந்த ஊர் என்று கேட்டால் எந்த ஊரம்மா? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா கடையாவட்டம் செல்லப்பிள்ளையார்குளம் மாநகரிலிருந்து முத்தரசி என்று சொல்லக்கூடிய சின்னஞ்சிறுபாலையை வெளிச்சேற்பாடு வந்திருக்கிறோம். நாங்கள் பாடக்கூடிய கதையில சொல் குற்றம், ஒரு குற்றம், 7 தாள குற்றங்கள், சாரிட குற்றங்கள், எந்த ஒரு குற்றம் முறைகள் இருந்திட்டாலும் தாங்கள் வச்செடுத்த குழந்தைகள் ஒரு தவறு செய்தால் எப்படி ஆதரிப்பீர்களோ அதேபோல் இங்க 6 பேருக்கு நல்ல ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெரிய தெருவில அப்பனாகப்பட்ட ஹரிராம பெருமாள், அன்னை சீதாதேவி, இளைய பெருமாள், வாழனம்மா, அதோடு ஐயா வைகுண்ட பரம்பொருளும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நம்ம முதலா இந்த ஆலயத்தில் வெளியே பாட வந்திருக்கிறோம். எத்தனை கோயில சுத்தி சுத்தி அடிச்சு வந்தாலும் என்னது அடிச்சு வந்தியே சுத்தி வில்லு பாட்டுப்பா. அப்படி சொல்லணும்ல. ஆமா, வில்லு பாட்டு. பாப்பாங்குளத்துல ஆமா, பெருமா கோயில்ல இருந்து எல்லா கோயிலும் அடிச்சு வந்தாச்சு. ஆமா, தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்குதான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து படிக்கணும்ட்டு நமக்கு நேரம் கிடைச்சிருக்கு. அப்படிதானே? அது மட்டும் இல்ல, நம்ம மட்டும் வந்தா போதாது, புதுசா ஒரு குழந்தை அறிமுகப்படுத்தி வைக்கும். பாத்தீங்களா? அது யாருமா? புதுசா ஒரு குழந்தை அறிமுகப்படுத்திக்கோமே. புதுசா என் மர்மம் வந்து கொண்டாடிக்காங்கல்ல. அப்படியா? பாப்பாங்குளத்து ஊர்ல இன்னைக்குதான் அறிமுகப்படுத்துறோம். ஆமா, எத்தனையோ மேல ஏறி இறங்கினாலும் பக்கத்து ஊர்ல இன்னைக்குதான் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அப்படிதானே? அதனால் நாங்கள் பாடக்கூடிய குழந்தையில எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் தாங்களுடைய குழந்தையாக நினைத்து மீண்டும் மீண்டும் எங்களை 6 பேருக்கு நல்ல ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வந்த சபையோ குழந்தை நாங்கள் பாடக்கூடிய கதையானது யார் கதையை பாட இருக்கிறோம் தெரியுமா? யார் கதையம்மா? ஹரிராமருடைய கதையை பாட இருக்கிறோம். அதாவது ராமாயண காவியத்தை பாட இருக்கிறோம். ராமாயணம் பாடனா ஒரு நாளையில பாடக்கூடிய கதை கிடையாது. 60 நாள் இருந்தாக்கா ராமாயணத்தை படிச்சு முடிக்க முடியும். அப்பவும் முழுசா முடியாது ராமாயணத்தை படிச்சு முடிக்க. ஆனால் நமக்கு கொடுத்திருக்க டயத்துக்கு தகுந்தால அப்ப ஹரிராமனை பிறகு பண்ணணும் ராத்திரி டயத்துக்கு.
விடிய காலம் ஆமா. அவருக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஆமாம்மா. ஏன்னா கல்யாண வாசலா இருந்தாதான் சரி. என்னைக்கு நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். ஆமாம்மா. அப்படிதானே? ஆமாம். அதனால இப்பொழுது சரி. அது ராமனுடைய கதையை பாட இருக்கிறோம். இருக்கிறோம். எல்லா மக்களும் வாங்க. சரி. பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து எங்க வில்லிசை பார்த்து உங்க வீட்டு பிள்ளையாக நாங்க 2 சின்ன குழந்தைங்க வந்திருக்கோம். வயசு நடக்க போகுது. ஆமா சொன்னாலும் 2 பேரும் நாங்க ஒரு சின்ன குழந்தையா. ஆமாப்பா ஆமாப்பா. நீங்களாம் பெரிய ஆளுங்க. ஆமா. உங்க முன்னால் நாங்க குழந்தையா தானே வந்து உட்கார்ந்துருக்கோம். கண்டிப்பா. எல்லா மக்களும் வாங்க. சரி. எங்களுக்கு இந்த வில்லிசை பாடுறதுக்கு நம்மளை அழைத்து வந்தது யாருன்னு கேட்டா உற்றார் உறவினர்கள். உறவினர்களும். ஆமா. தாய்மார்கள், தந்தையர்கள், அண்ணன், தம்பி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, போட்டி, சித்தப்பா, சித்தி, அண்ணன், தம்பி. எத்தனை இருந்தாலும் உடம்பரப்பு இல்ல. விட்டு கொடுக்க முடியுமா ஐயா? பக்கத்து ஊரு. சரி. ரொம்ப தூரம்னா தெரியாதுன்னு சொல்லலாம். பக்கத்து ஊரு யாரையுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. 4 வீட்டுக்கு அண்ணன் ஊரு. ஆமா. ஆனா வருங்காலத்து வாலிப சிங்கங்கள் அத்தனை பேரும் நம்ம இசையை அழைத்து வந்திருக்கிறாங்க. அப்படிதானே? அனைத்து சொந்தங்களும் வந்திருந்து எங்க வில்லுப்பாட்டை பார்த்து உங்க கண்குளிர பார்க்கணும், காதுகுளிர நாங்க பாடக்கூடிய கதை கேட்கணும். வருகை வருகை என்று நம் வில்லிசை சார்பாக மீண்டும் மீண்டும் வரவேற்கிறோம். இப்பொழுது ஐயனுடைய காப்பை சொல்ல முடித்து ராமாயண காவியத்தை பாட இருக்கிறோம். ஏன்னா ஐயன் இல்லாம எந்த ஒரு இடமும் கிடையாது. இல்ல அதனால் ஐயனார காப்புல 2 வார்த்தையிலும் சொல்லி முடிச்சிடலாம். மெய்ய தபத்தினால் அரகன் விரலினால் தோண்ட வரம் அங்க செய்து செய்ய சிவனபாதனை விரட்ட வாலிடம் என்று சொல்ல கையில் கடையாளும் கொடுத்து காட்டிலே அரைக்கன உயிர்வதைக்கு கையில் பணம் வடிவமாயி தோரணிதனிலே வந்து பிறந்த கதை பாடான இன்னைக்கு மெயின் நாள் என்ன நாளையா? ஆமா இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிறந்த நாள். அப்படிதானே? விநாயகர் சதுர்த்தி. ஆமா நல்ல நாளையில தான் நம்ம ராமாயணத்தை பாட இருக்கோம். அப்படிதானே? எல்லாத்துக்கும் இது கொடுத்து வச்சிருக்குமா? எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்காது. ஆனா நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. அப்படிதானே? அது சனிக்கிழமை. சனிக்கிழமையில ஒரு பிறந்த நாள்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா அதத்தான் நம்ம கவனமா முதல்ல இருக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. நாட்டியவர்கள் கைகோடு ஞானமும் புகழும் உண்டா ஏடியர் அரகர்ஷேனை நேர் வட்டொழியவாக சூரிய சிலையில் ராவணன் தோல்வலே கூறுவோமே. அண்டர்கள் துயரந்தீரையோ திமாநகரம் விட்டு தண்டகாரணியில் சென்று சமுத்திரம் ஆணையாகிவிட்ட ராவணனை உதன்னம் நேரத்தில் ஏந்தி முன்னடி கமலம் போற்றி போற்றிலோமே. நாடு நல்ல நல்ல நாடு மன்னர்கள் ஒற்ற நாடு கோடமான மொழியோ நாடு குளிர்ந்தவங்கள் வீசும் நாடு மஞ்சள் விளையும் நாடு இருவாட்சி மலரும் நாடு எந்த நாடு என்று கேட்டால் அவனியெல்லாம் வேறும் பெற்ற அயோத்தியா ஊரி வட்டானம்மா
அந்த ஜரதரும் ஆண்டவார நாளையில மந்தேரி சுமந்திராரோ விஸ்வாமுத்ரா மகரை செய்யும் நல்ல மகரை செய்யும் தலைகோட்டு மாமோனையோ ஐயோ திவதியதிலே ஐயோ திவதியதிலே ஆனந்தமா நாடு நாடு என்று கேட்டால் எந்த நாடு எந்த நாடம்மா அவன் ரன்னிங்லே போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அது இப்ப கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் போகையில உட்காந்து அதான் நான் பார்த்தேன் அதான் ரன்னிங்ல ஓடிடுவோமான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் வயசாயிட்டுல அப்புறம் என்ன பண்ணும்? வயசானதுக்கு அப்புறம் அப்படிதான் என்ன ஆமா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆமா அது நம்மதான் adjust பண்ணி போறோம் நம்ம தான் டேஸ்ட் பண்ணணும் ஆமா பார்த்து ஓட்டத்தை குறைச்சிக்கோ சரியா ஓடின கீழே விழுந்துருவ கீழெல்லாம் விட மாட்டாங்க மூச்சு மட்டும் தான் கொஞ்சம் ஆமா மூச்சு என்னன்றோம் பாத்துக்கோ ஒரே வாக்கில ஓடக்கூடாது அதாவது நாடு நாடு என்று கேட்டால் எந்த நாடு தெரியுமா அயோத்தியாபுரி பட்டணம் அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா அழகு மன்னன் தசரத மன்னன் ஆண்டு வருகின்றார் அப்படி தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வரக்கூடிய நாளையில அவருக்கு 60,000 தேவியர்களை திருமணம் முடித்தார் எப்படி திருமணம் முடிச்சாரா வேற கல்யாண காட்சி கொடுத்திருக்காரு அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையிலே அயோத்திவதி எவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கு தெரியுமா மதம் ஒன்று மலை போடியோ வருடம் 3 பூவிலையோ பத்து நல்ல கலங்கானோ கதிர்கூலத்து நல்வேளையோ ஆரோடு பொதிய சூழோ அறிவினர்கள் வாய்ந்து ஓடோ